ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்யா சௌமியம் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஆரோக்கியமான எல்லோருக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம வீட்டு தோட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். கீழே கத்தாழை செடியிலேயே நான் சின்னதாக ஒரு பிரண்டை எடுத்துகிட்டு வச்சேன். அது இன்றைக்கி நம்ம அந்த பிரண்டை துவையல் செய்கிற மாதிரியாக அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்துருச்சு. நீங்கள் உங்களுக்கு வீட்டில் பிரண்டை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்லேயே கண்டிப்பாக இப்போலாம் பிரண்டை எல்லோருக்குமே கிடைக்குது, ஆன்லைன்லேயும் கிடைக்குது. அப்படி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த பிரண்டை நம்ம ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு மூலிகை தாவரம் தான் சொல்லலாம். இப்போ இந்த பிரண்டை துவையில் அடைக்கிறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சம் நம்ம வீட்டில் இருந்த அந்த பிரண்டையை ரொம்ப முத்துனதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் குழந்தையாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நீங்கள் இலையோடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமான இந்த பிரண்டை மனித உடல்கள், மனித எலும்பு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. உடைந்த எலும்பை கூட ஒட்ட வைக்கிற அந்த சக்தி இந்த பிரண்டைக்கு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த பிரண்டையை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் எண்ணெயை தடவிக்கிட்டு, நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி கையில் எண்ணெயை தடவிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் நாரை உரிச்சிங்கன்னா உங்களுக்கு கைகள் அரிக்காமல் நீங்கள் இதாக இருக்கும். இல்லைன்னா கை அரிக்க ஆரம்பிக்கும். அதனால் கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இந்த மாதிரி நாரை எடுங்க. நான் எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டு பிரண்டையில் நார் அதிகமாக இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே பிஞ்சாக இருக்கிறதுனால அதில் நார் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வாங்கக்கூடிய மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய பிரண்டையில் கொஞ்சம் நார் அதிகமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி எண்ணெயை கையில் தேய்ச்சிக்கிட்டு நாரை எடுத்து போட்டு கழுவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த பிரண்டை நம்ம ஜீரணம் அதிகமாக ஆகிறதுக்கு சக்தியான ஒரு தாவரம். ஜீரணமே ஆகலை, ஒரு சிலருக்கு பசிக்கவே இல்லை, சாப்பிடவே பிடிக்கல, ஜீரணம் ஆகலை அப்படின்றவங்க இதை சாப்பிடலாம். ரொம்ப பசியை தூண்டும். அது மட்டும் இல்லாமல் எலும்புகளுக்கு வலுவை கொடுக்கக்கூடியது, மூட்டு தேய்மானத்தை சரி பண்ணக்கூடியது. இப்போ எல்லோருக்குமே 40 வயதுக்கு மேற்பட்டவங்க எல்லோருக்குமே மூட்டு வலி வர்றது சகஜமாயிருச்சு. அதனால் அப்படிப்பட்டவங்க எல்லோருமே வாரத்தில் 2 நாட்கள் இல்லை 1 நாட்களாவது நம்ம இந்த பிரண்டையை யூஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கணும். இதுக்கு போடக்கூடிய இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ட்டு தான். எல்லோர் வீட்லையுமே கண்டிப்பாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்டு தான். ரொம்பவே டேஸ்டான இந்த பொருட்கள்லாம் என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து, காஞ்ச மிளகாய், வெங்காயம், புளி, இவ்வளோ தான், தேங்காய். இந்த பொருட்கள் எல்லார் வீட்லேயுமே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய பொருட்கள் தான். அதனால் இதை வச்சு சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்பவே டேஸ்டான ஆரோக்கியமான ஒரு சமையல் தான் இந்த பிரண்டை துவையல். அதுக்கு நம்ம ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றி இந்த பிரண்டையை க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த பிரண்டையை போட்டு நல்லா வதக்கிடணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே தீஞ்சிரும், உள்ளே அப்படியே இருக்கும். அதனால் ரொம்ப ஸ்லோவான தீயில் வச்சு நல்லா பிரட்டி வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த எண்ணெயிலே நல்லா அந்த பிரண்டை வெந்து வந்த பின்னாடி நம்ம அரைச்சோம்னா தான் நம்ம நாக்கில் அரிக்காமல், அதாவது அந்த ஒரு அரிப்புத்தன்மை இதுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் அந்த இது போகும். அதுக்கு இப்போ நல்லா வதக்கிட்டு இருக்கோம். இதிலே கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். நல்லாயிருக்கும், சுருண்டு வதங்குறதுக்கு ஹெல்ப்பாகவும் இருக்கும். அதில் கொஞ்சம் உப்பு ஏறி இருக்கும்போது நம்ம துவையல் அரைச்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரண்டை துவையல் நம்மளுக்கு தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லோருக்குமே எல்லா விதமான சாப்பாட்டுக்குமே சைடிஷாக இருக்கக்கூடிய, ஆப்டாக இருக்கக்கூடிய இந்த பிரண்டை துவையலை நீங்கள் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூடான சாதத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி, அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பிரண்டை துவையலை போட்டு சாப்பிட்டீங்கன்னா எந்த குழம்புமே தேவையில்லை, நீங்கள் தினமுமே இதை சாப்பிடுவீங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பிரண்டை தான். இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ மற்ற பொருட்களையும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த பிரண்டை வதக்கின அந்த கடாயிலே கொஞ்சம் உளுந்து, நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட் எல்லா பொருட்களுமே போட்டு, காஞ்ச மிளகாய், வெங்காயம், தேங்காய், புளி எல்லாத்தையுமே போட்டு வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வதக்கணும், கருகாமல் வதக்கிக்கிட்டீங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஒரு தடவை நல்லா நிறையா வாங்கி அரைச்சி எடுத்து ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட வாரத்தில் கொஞ்சமாக எடுத்து சூடு பண்ணி துவையலாகவும் எடுத்துக்கலாம், சட்னியாகவும் எடுத்துக்கலாம். இந்த பிரண்டைக்கு அவ்வளவு ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த அந்த மூலிகை தாவரம் இது. இது சாப்பிட்டாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் எல்லாமே வெளியேறி நம்மளுக்கு அதிகமான ஜீரண சக்தி அதிகரிக்கக்கூடியது. மூட்டு வலி நான் முன்னாடியே சொல்லிட்டேன், திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா, இது எல்லோருமே கண்டிப்பாக சாப்பிடக்கூடிய ஒரு துவையல் தான் இது. எல்லோருமே ஒரு நாளாவது, நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள்.
இது பிரண்ட துவையலாகவும் கிடைக்குது, பிரண்ட தொக்காவும் நம்மளுக்கு ஆன்லைனில் கிடைக்குது, பிரண்ட ஊறுகாயாகவும் கிடைக்குது. அந்த மாதிரி பொருட்களை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். உங்களால் செய்ய முடியல அப்படின்னா ஆன்லைன் மூலயமாவும் கிடைக்குது. இது எல்லா வகையாகவும் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ வந்து வதக்கி வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே நான் வந்து ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வந்து பார்க்கலாம். இதில் இன்னும் கூடுதல் சுவைக்கு என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும். இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம், அதனால் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் இது போட்டால் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும், அதுக்காக நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதிலே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். கண்டிப்பாக பெருங்காயம் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டிட்டு வந்துடலாம். நீங்கள் சட்னியாக அரைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நெழுவலாக அரைச்சிக்கோங்க. நான் வந்து துவையலாக அரைக்கிறதுனால கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம், தோசை இட்லி எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கக்கூடிய இந்த பிரண்ட துவையலை நான் சொன்ன மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எல்லோருமே ஒவ்வொரு மெத்தடில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இந்த பிரண்ட துவையலை என்னோடய மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பெரியவங்கலேருந்து சின்னவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடியது தான் இந்த பிரண்ட துவையல். உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த பிரண்ட துவையலை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறேன் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் புரியும்.